அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில், அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தின் 2ஆம் வாரமான இந்த வாரத்தில் இதில் சோதனை, எதில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக வலம் வராது. அதே போன்று அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் அமைப்பிலும் வலம் வராது. அந்த நாள் சாதனையும் சோதனையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன, கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் மாற்றுவதால் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாழ்க்கையை மாற்றும் நேரமாக எந்தெந்த தருணத்தை உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் யோகம் நிறைந்தவையாக எந்தெந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன என்று பார்த்தால், ராசியின் அதிபதியான குரு பகவான் சப்தமத்தில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைப்பதை விட குரு பகவான் சப்தமத்தில் இருப்பதால் சுபகாரியங்கள் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த சூழலில் சுபகாரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கெடுபடியான நெருக்கடியான நிகழ்வுகளை தவிர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தேவையற்ற பயணங்களை, அலைச்சல்களை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பொருளாதார நெருக்கடிகளை விளக்கக்கூடிய வகையில் மிக விரைவில் வக்ர நிவர்த்தியும் பெறப்போகிறார். எனவே திட்டமிட்டு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் செம்மையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு வெற்றிக்கு உரித்தான 3இல் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து செவ்வாய், சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு 3இலும் 9இல் கேதுவும் வலம் வருகின்றன. இந்த இரு கிரகநிலைகளும் பல வெற்றி வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கின்றன. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிச்சயமாக உண்டு. சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் சாதனையாக மாற்றக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். இந்த தருணத்தில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு வருமானம் மேம்படுவதால் பல வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்ப்பதை விட பல நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் யோகம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் கேது. தடைகள், தாமதங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மங்களகாரகனும் வலம் வருகிறார். மங்களகாரகனின் மீது மட்டுமல்ல 4 கிரகநிலைகளின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் பல மங்களகரமான சுபகாரியங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல மங்கள காரியம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு சிறந்த தருணமாக இந்த வேளை முழுமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குறித்த நேரத்தில் குறித்த பணியை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான வெளியில் சொல்ல முடியாத நெருக்கடிகள், சிரமங்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு
இடம் கொடாமல் சரியாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வெற்றிக்கே உரித்தான 3இல் சூரியன் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் முற்றிலுமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நல ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சந்திரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வரப் போகிறார். லாபம், விரயம், ஜென்மம் என பல இடங்களில் சந்திரன் வலம் வந்தாலும் பெரும்பாலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சந்திரன் துரிதமாக வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேளை என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்திற்கும் முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைத்து நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் ஒரு அற்புதமான வேளையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக சுக்கிரன் இந்த தருணத்தில் விலக்கி விடுகிறார். சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையில்லாமல் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மிகவும் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பை அள்ளி கொடுத்தாலும் கூட இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறையில் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை, பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் வீட்டில் சனியும் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தான சனியாக, அர்த்தாஷ்டக சனியாக சனி பகவான் அமர்ந்திருப்பது நிச்சயமாக இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கத்தை தீவிரப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வருமானம் கிடைத்தாலும் மறு நிமிடமே செலவாக கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வழக்குகளும் வாய்தாக்களும் மன வருத்தத்தை உருவாக்கலாம். உத்தியோகத்தில் பணிமாறுதல் என எதிர்பாராத சில மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. பகை உணர்ச்சியை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டு. எனவே பக்குவமாக அனைத்து வகையான பணிகளிலும் நடந்து கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கெடுபிடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. திடீரென மனமாற்றம் ஏற்படுவதால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழல்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. எனவே எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத இந்த சூழலில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல தடைகளை நிச்சயமாக தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். முழுமையாக சனியின் அமைப்பு மட்டும்தான் அதிக நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.